டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆர்வத்தோட டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். கால்பர் வரப்போகிறது கன்ஃபார்ம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னக்கூட்டி டிஆர்பி போர்டில் இருந்து ஒரு எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணணும். அது வந்து பிஜி எக்ஸாமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். நான் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம், சார் தமிழ் தகுதி தேர்வு வந்து நமக்கு ஒரு ஸ்கோரிங் கிடையாது, ஜஸ்ட் எலிஜிபிள் மட்டும்தான், அப்படி இருக்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ சுவாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தமிழ் மீடியம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்லாவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எனக்கு ஃப்ளூன்சியாக வந்து நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆர்வத்தோட டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எப்போ வேணால் டிஆர்பிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அக்யூரேட்டாக எந்த மாதம் எத்தனாம் தேதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டுலாம் வந்து பண்ணலை. ஓகேவா? ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண மாதிரி லா காலேஜ் லெக்சர் எக்ஸாம், அதே மாதிரி இப்போ செட் எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்க வந்து பாஸ் பண்ணல. கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க, அதை டிஆர்பி ஃபாலோ பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து கால்பர் ஆக போகுது. ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் தாராளமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் போட்டிகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் இங்கே போட்டி போடுறத எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. யாரெல்லாம் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக வேலை பார்த்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அரசு ஆசிரியராக பணியில் அமர்றது வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் வந்து பணியில் இருக்காங்க, ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஒரு போட்டி வரப்போகுதுன்னு தெரியுது, அந்த போட்டிக்கு ஆயத்தமாகறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். ஸோ எந்த மாதம் வரும், எத்தனாம் தேதி வரும், எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்காம கால்பர் வரப்போகிறது கன்ஃபார்ம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னக்கூட்டி டிஆர்பி போர்டில் இருந்து ஒரு எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணணும். அது வந்து பிஜி எக்ஸாமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம், சார் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கீயே பப்ளிஷ் பண்ணலை அப்படி வந்து நீங்கள் கேட்கலாம். அது வந்து நம்மளுடைய இது வந்து கிடையாது. அது வந்து எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? முடிஞ்சு போனதுக்கு ஆன்சர் கீ மட்டும்தான் வந்து பப்ளிஷ் பண்ணலை. அதுலேயுமே வந்து கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, கிரீன் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அப்படி இல்லை நான் வந்து அப்படியே தான் நிற்பேன் போக மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நான் போகிற வழி எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் போவேன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து போய் சேர மாட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரியும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இடையில எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலுமே நம்ம அதை கிராஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து டைரெக்டாக போவோம். அதே மாதிரி தான் டிஆர்பி எக்ஸாம் கால்பர் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. படிக்கிங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எப்போ வேணால் கால்பர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் டிஆர்பி எக்ஸாம் வருது, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னா வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து சிலபஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா, ஏன் இன்னும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. இப்போதைக்கு அவங்க 1 by 1 வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டில் வந்து சும்மா கிடையாது. 1 by 1 என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணமோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் சிலபஸை வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது. மார்னிங் 10 o'clock உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு 2 hour 3 hourல வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி
அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். டிஆர்பியை பொறுத்த மட்டும் அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேலை படிக்க வேண்டியது மட்டும்தான். நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டோட்டலாக வந்து 150 கொஸ்டினுமே வந்து மேஜர் மட்டும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கிங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. 110 கொஸ்டின் வந்து மேஜர், 30 கொஸ்டின் வந்து கல்வி உளவியல், 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே. இதன் அடிப்படையில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஓகேவா? ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் இப்போ நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்கணும். நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லா மேஜருக்குமே வந்து அப்டேட் இருக்குது. ஒரு 25%, 35, 40, 50 வரைக்குமே வந்து அப்டேட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து என்கிட்ட 2010 புக் இருக்குது, நான் அதை படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ கரண்ட் சிலபஸில் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம படிக்கும்போது இருந்த சிலபஸ் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே வந்து நியூ சிலபஸ் ஃபார்மெட்டில் தான் கான்டாக்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் மேஜரை மட்டும் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. நிறைய விடையில் நான் சொல்லியிருக்கேன், மேஜரை மட்டும் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 110க்கு 110 கொஸ்டினுமே நமக்கு வந்து தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. 110க்கு ஒரு 75+, ஒரு 85+, 90 கொஸ்டினாக வந்து நமக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். மீதமுள்ள வினாக்கள் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாம் சேர்த்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும். அப்படி பார்க்கும்போது சிலபஸ் வைஸ், யூனிட்டில் உள்ள சப் டாபிக் வைஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி 150க்கு நம்மளுடைய டார்கெட் எல்லாமே வந்து ஒரு 120க்கு மேலே நம்ம இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து 115 வரைக்குமே வந்து கட் ஆஃப் வந்து போச்சு. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாம் பொறுத்த மட்டும் நிறைய டீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎட் படித்து முடிச்சு இப்போ எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் இருக்கக்கூடிய எல்லா மேஜருக்குமே வந்து இப்போ ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே சப்மிட் பண்ணும்போது அவங்களுடைய மார்க் எல்லாமே வந்து நல்ல மார்க்காக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். நான் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மேஜரை மட்டும் நம்ம படித்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த 40 மதிப்பெண்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கி. 40க்கு ஒரு 35+, ஒரு 32+, நம்ம ஸ்கோர் பண்ணுறோம். 40க்கு 40 எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்ரு. ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாமில் 2019 நடைபெற்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ப்ளஸ் மேஜரை பொறுத்த மட்டும் ஒரு 70, 85 இந்த மாதிரி மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. சைக்காலஜியை பொறுத்த மட்டும் 40க்கு 38, 37, 35 மதிப்பெண்கள் போட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேஜரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க முடியாது. சைடு பை சைடு நீங்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே, சைக்காலஜியுமே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக சைக்காலஜி அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகே குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம், சார் தமிழ் தகுதி தேர்வு வந்து நமக்கு ஒரு ஸ்கோரிங் கிடையாது, ஜஸ்ட் எலிஜிபிள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 100% வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டாம். 100க்கு ஒரு 50% வந்து நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் கேட்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம நல்லா படித்தாலுமே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டக்குன்னு வாசித்து பார்த்தோன்னே ஆன்சர்லாம் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் டிஎன்பிசி எக்ஸாம் படித்தேன், யூஜிடிஆர்பி எக்ஸாம் படித்தேன், ஆல்ரெடி நடந்த பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன், நான் வந்து தமிழ் படிக்க மாட்டேன், டைரெக்டாக வந்து மேஜர் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக நடைபெற்ற பிஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கும்போது இனிமே வந்து பெட்டராக ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுப்பாங்க.
மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேஜரில் 150க்கு 115 120 மார்க் போட்டிருந்தாலும் கூட உங்களோட பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ வருமுன் காப்போம், இப்போதைக்கு நமக்கு டைம் இருக்குது, இப்போ இருந்தே நீங்கள் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற விஷயம், சார் எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, கை குழந்தை இருக்குது, என்னை நம்பி தான் என்னோடய குடும்பம் இருக்குது, ஒர்க்கு போய்கிட்டு இருக்கேன், ஒர்க்கு முடிஞ்சு வர எனக்கு வந்து டைம் ரொம்ப ஆயிடுது, படிக்கவே டைம் இல்லை, டெஸ்ட் போடவே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இல்லை எப்போதுமே வந்து சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து 24 ஹவர் தான். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் 24 ஹவர் தான், எனக்கும் 24 ஹவர் தான். அந்த 24 ஹவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நான் எப்படி யூஸ் பண்ணுறேன். சாதனையாளருக்கும் 24 ஹவர் தான், ஒரு படுதோல்வி அடைஞ்சு புலம்புறவங்களுக்கும் 24 ஹவர் தான். அப்படி இருக்கும்போது 24 ஹவரை யார் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகே, அதனால என்ன ஒர்க் இருந்தாலுமே, எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலுமே, எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி தன்னோட கனவுக்காக நம்ம உழைக்கும், முயற்சி பண்ணுறோம், பயிற்சி எடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே வந்து வெற்றியாளராக, சாதனையாளராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஸோ தன்னம்பிக்கையோடு படிங்க, படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, சார் தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியாமல் இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா 2019 நடைபெற்ற நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட படித்து மற்ற அகாடமியில் தமிழ் மீடியம் படித்து இப்போ போஸ்டிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு நிறையா முன்னுதாரணங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமா, தமிழ்னா தமிழ் எடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுவாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தமிழ் மீடியம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்லாவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எனக்கு ஃப்ளூன்சியாக வந்து நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது இனிமேல் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தாங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால நான் இதை எடுத்து படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து தமிழ் தான் பர்ஃபெக்டாக வரும், கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஏன்னா எதை எடுத்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ தான் ப்ரெஷர் அட்டன் பண்ண போகிறேன், ஆல்ரெடி 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து மார்க் வரல, ஸ்கோர் வரல, நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ஸ்கூல் புக்கு, சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட போயிட்டு அதை எப்படி படிக்கணும், இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஷனை வந்து கேட்காதீங்க. நம்மளை தூக்கி விட்டுறவங்களை விட தூக்கி விடுறவங்க வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளை கீழே தள்ளி விட்டு மிதிக்க தான் நிறைய பேர் வந்து காத்திருப்பாங்க. அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஈஸியாக வந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க. அதே மாதிரி சார் ப்ரீவியஸ் இயரில் வந்து எனக்கு மார்க்கே வரல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதாவது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மேஜர் மட்டும் படிப்பாங்க, சைக்காலஜி படிக்க மாட்டாங்க, இன்னும் கால்பர் வரல நம்ம வேலையை பார்க்கலாம், கால்பர் வந்த பேர் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக வந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாத ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு தெனாவெட்டில் வந்து படிக்காமல் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் பண்ண தப்ப வரக்கூடிய எக்ஸாமில் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ், உங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சாலுமே தெரியலைனா கூட படித்ததை திரும்ப படிங்க, தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ராப்பராக வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள், அடுத்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு படிக்கலை, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதியை வந்து தொலைச்சிடுவீங்க. கம்பேர் பண்ணி பார்க்காம நான் இப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தெளிவோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே,
ஸோ கால்பர் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது, அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. படிங்க, படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். படிக்கவே இல்லை, நான் முயற்சி பண்ணலை, எதுவுமே பண்ண மாட்டேன், ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் எதுவுமே வந்து கிடைக்காது. நீங்கள் கடினமாக உழைக்கணும், அதே மாதிரி பயிற்சி எடுக்கணும், முயற்சி பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆசிரியராக உங்களை நிலைநாட்டும். ஓகே, ஸோ திங்க் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட், ஆசிரியர் கனவோடு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.